முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை, உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அருளும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார அருளும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை, உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை அந்த காலைகள் கர்த்தருடைய பிரசன்னம் அதிலே இறங்குவதாக. ஆமென். நம்மை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஆமென். மனதுருகும் தெய்வமே இயேசையா, என் மனதார நான் சொல்லுகிறேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன், நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றி. நாங்கள் இத்தனை மன மகிழ்ச்சியாக சந்தோஷப்பட்டு களி கூறும்படிக்கு ஆண்டவரே காரணம் நீர் இந்த பூமியிலே வந்து எங்களுக்காக பிறந்தீரே அப்பா. ஆண்டவரே, வேதத்தை வாசிக்கும் பொழுது எத்தனை மகத்துவங்களை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர். எத்தனை மகத்துவமான உண்மைகளை நாங்கள் வேதத்திலே பார்க்க கிருபை செய்கிறீர்கள். அதெல்லாம் நினைக்கும் பொழுது நீ எத்தனை பெரிய தேவனாய் இருக்கிறீர், எத்தனை மகத்துவம் படைத்த கர்த்தராய் நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. அதனால் அறிந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்குள் மகிழ்ச்சியாய் நாங்கள் வாழ கிருபை செய்கிறோம். உமக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை நினைத்து வந்ததற்காக உமக்கு கோடா கோடி நன்றி. எல்லாரும் சொல்லுவோம், உமக்கு கோடா கோடி நன்றி, உமக்கு கோடி நன்றிகள் ஆண்டவரே, கோடா கோடிகள் நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுது நீ வெளிப்படும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். அநேக முறை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 11வது வசனம் வரை நாம் ஒருவர் வாசிக்கலாம். மைக் சவுண்ட். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். தேவதூதன் இறங்கி அந்த ஊர்ல ஆடுகளை வந்து மேய்த்து கொண்டிருப்பாங்க. நம்ம ஊர்ல கூட ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அங்கேயே ராத்தங்கிடுவாங்க. நம்ம ஊர்ல தொழுவம் இருக்கும், அங்கே கொண்டு போய் அடைப்பாங்க. அந்த ஊர்ல வந்து அங்கேயே தொழுவம் வச்சு அங்கே ராத்திரியில் மேய்ப்பவர்கள் ஆடுகளை பாதுகாத்துக்கொண்டிருப்பாங்க. அந்த சூழ்நிலையில தேவதூதன் இறங்கி அவளை பார்த்து சொல்கிறான், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு
அறிவிக்கிறேன் என்று சொல்லி அவன் அவர்களை பலப்படுத்தி நற்செய்தியை அறிவித்தான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவ தூதன் இயேசு பிறக்கும் பொழுது நற்செய்தியை அறிவித்தார். ஆனால் இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே தீர்க்கதரிசிகள் இருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி, அதுக்கப்புறம் மோசே, எரேமியா, இப்படி போன்ற பெரிய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அவர்களெல்லாம் அப்போவே ஏன் சொல்லப்போனால் ஃப்ரம் த பிகினிங், ஆதியாகம புஸ்தகத்தில் இருந்தே இயேசு இப்படி ஒருவர் பிறப்பார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்தார். இயேசுவை குறித்து சொன்னார். அந்தபடி இங்க மேய்ப்பர்களுக்கு இந்த தேவ தூதர் இறங்கி சொல்றாரு, நீங்க பயப்படாதுங்க, உங்களுக்கு நற்செய்தியை நான் அறிவிக்க வந்தேன். கர்த்தருக்கு சொல்றேன். இந்த 8 to 11 வரையிலும் வாசிக்கும் பொழுது அதுல தேவ தூதன் சொன்ன முதல் வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசு எங்க பிறந்தாரு? இயேசு எங்க பிறந்தாரு? எங்க பிறந்தாருங்க? மாட்டு கொட்டாயிலையா? காட்டத்தி மரமா? இயேசு எங்க பிறந்தாருமா? மாட்டு தொழுவத்துல. ஆட்டு தொழுவத்திலையா? மாட்டு தொழுவத்துல. ஆட்டு தொழுவத்துல. இயேசு எங்க பிறந்தாரு? சரி, எந்த ஊர்ல பிறந்தாரு? அப்பதான் எங்க பிறந்தாரு? பெத்லகேம். பெத்லகேம் அப்படின்னு சொன்னா அது என்ன? அப்பத்தின் வீடு பெத்லகேம் அப்படின்னா. இந்த ஊர்ல யார் யார் பிறந்தது அப்படின்னு பார்த்தா தாவீது ஊர் அதான். அதுக்கு முன்னாடி ரூத் வாழ்ந்த இடமும் அந்த பெத்லகேம்ல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதே ஒரு தாவீது பிறந்த அதே ஊர்ல தான் இயேசு பிறந்தார். எங்க வச்சாங்க அப்படின்றது, எங்க வச்சாங்க அப்படின்னா அவரை கொண்டு போய் மாட்டு தொழுவத்துல வச்சாங்க. அங்கதான் அவர் இருந்தார். ஏன் நம்மலாம் எங்க பிறந்தோம்? ஆஸ்பத்திரியில பிறந்தோம்ல. சில பேர் வீட்டில் பிறந்திருப்பாங்க. என் தம்பி வீட்டிலே பிறந்துட்டான், நீங்க கூட வீட்டில் பிறந்துட்டீங்க. சில பேர் வீட்டில் பிறந்துருவாங்க. அப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்க பிறந்த? ஹாஸ்பிட்டலில் நம்ம. ஆனால் ஏசு எங்க பிறந்தாரு அப்படின்னா மாட்டு தொழுவத்தில் தான் ஆண்டவர் பிறந்தார் இல்லையா? ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு ராஜாவாக அவர் இருந்தோம். ஒரு ஏழ்மையான ஒரு இடத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அவருக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இப்போ குழந்தை போட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்குள்ளே போடுவோம். டிக்கா பனி பெஞ்சதுன்னா அதுக்கு ஒரு ஸ்வெட்டர் போடுவோம். எல்லாம் போட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுவோம்? ஒரு சின்ன என்னமோ சொல்லுவாங்க தொட்டிலாம், அதில் வச்சு இன்னும் சேஃப்டியாக எல்லாம் ஒன்று பத்திரம் பந்தோபஸ்தாக இருக்கும் குழந்தை. ஆமே, சில பேர் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நல்லபடியாக பிறகுமா, எங்கே பிறக்கும், என்ன பண்ண, எங்கே செக்கப் போகலாம், எல்லா பாரம் இருக்கும். இந்த இயேசு பாருங்களேன், மாட்டு தொழுவத்தில் போய் பிறந்தாரு. அவரை சுற்றுறதுக்கு கூட ஒரு துணி கூட அவருக்கு இல்லைங்க. அவருக்கு சாதாரண கண்ட துணியில் அவரை சுற்றி முன்னாடியில் வச்சுட்டாங்க ஆண்டவர் இல்லையா? ஆண்டவர் சொல்றார். இந்த இயேசு பிறந்ததுடைய காரியத்தை அவர் சொல்றாரு. தேவதூதன், நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ஏன் பிறந்தார் அப்படின்றத ஒரு 2 குறிப்பு
ரெண்டாவது, இயேசு இந்த பூமியில பிறந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா 30வது வசனமும் 31வது 32 இந்த 3 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். 2 காரியங்கள் நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க. ஒண்ணு புறஜாதிக்கு வெளிச்சம், இன்னொன்னு சொந்த ஜனத்துக்கு மகிமை. ஒண்ணு புறஜாதிக்கு வெளிச்சம், இன்னொன்னு அவங்க சொந்த ஜனத்துக்கு மகிமை. இந்த 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இயேசு எதற்காக பிறந்தார் அப்படின்றத முதல்ல தேவ தூதன் இறங்கி சொல்றான், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஏன் அவங்க பயந்தாங்க? யார் பயந்தது? மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க? ஆமா, ஒரு சிங்கம் வந்தா கூட அதை அடிச்சு விரட்டிடுவாங்க. ஆடை பிடிக்கிறதுக்கு சிங்கம்லாம் வரும், கரடி ஓடும், அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அடிச்சு. ஆனா தேவ தூதன் இறங்கும் போது பயந்துட்டாங்கன்னு இருக்குது. அது எப்படி பயந்தாங்களாம்? மிகவும் பயந்தார்கள். 9வது வசனத்துல படிங்க. மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள். எப்படி பயந்தாங்களா? ரொம்ப பயம். நம்ம கேட்போம்ல, இப்படி பயந்துட்டேன் அப்படி கேட்போம் இல்லையா? அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. எதை பார்த்து பயந்தாங்க? தூதனுடைய மகிமையை பார்த்து பயந்தாங்க. அது என்ன மகிமை தெரியுமா? அது என்ன மகிமை? அந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பயங்கரமாக வெளிச்சம். பயங்கரம், அவரை சுற்றிலும் அப்படியே பிரகாசமா இருக்கு. இவ்வளோ இருட்டுல இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான லைட் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து என்ன பண்ணிட்டாங்க? பயந்துட்டாங்க. பாருங்க, ஒரே ஒரு தூதன் தான். இந்த ஒரு தூதனுடைய மகிமையே இவ்வளவு பிரகாசம் பயங்கரமா இருக்கு. அவெல்லாம் மிகவும் பயப்படுகிற அளவுக்கு அவ்வளவு மகிமையாய் அந்த வெளிச்சம் காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு தூதனுடைய மகிமையே வெளிச்சமே இவ்வளவு பிரகாசமா இருக்குமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் எவ்வளவு பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய வெளிச்சம் எப்படிப்பட்டதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்படி சொல்லும் போது கொஞ்சம் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் விவரமா சொன்னா இன்னும் அதிகமா புரிஞ்சுங்க. நீங்கள் அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 6-11 2 வசனத்தையே நம்ம வாசிக்கலாம். அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடினால் ஆமா, அந்த ஒளியினால நான் பார்வையற்றவனாய் போனேன். நல்ல இதுதான் தியானம். இப்போ இயேசு என்ன பண்றாரு? வானத்திலிருந்து டைரக்டா சவுல் மேல பார்க்கறாரு. அவர் ஒளி அவருக்கு மேல படுது. அந்த ஒளி அண்ணாந்து பார்க்கறாரு. அண்ணாந்து பார்த்த உடனே கண்ணு ஆயிடுது, மக்களாயிடுச்சா? கண்ணே தெரியலங்க, கண்ணே போயிடுச்சு. அந்த ஒளியை பார்த்தா பாருங்க, அப்படி ஒரு செகண்ட் தான் அது பார்த்தா பாருங்க, கண்ணு போயிடுச்சு. அந்த ஒளியை குறித்து பவுல் சாட்சி சொல்றார். அப்போஸ்தலர் 26:13 மத்தியான
மத்தியான வேளையில ராஜாவே, ஆ, நான் வழியிலே ம். சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி, எப்படி படிக்கணும்? அதிகமான ஒளி, அதிகமான அழுத்திப்படி அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். அல்லேலூயா. அந்த ஒளி எப்படி இருந்துச்சா? எப்படி இருந்தது அந்த ஒளி? என்ன அதிகமான? பாலக்காட்டில் அதிகமானதா? இந்த டியூப்லைட் காட்டில் அதிகமானதா? எந்த ஒளி? சூரிய ஒளி. சூரியனை பார்க்க முடியுமா? முடியுமா? நீங்க கொஞ்ச நேரம் பாருங்க, கடலாம் இருட்டாயிடும் இல்லைன்னா. மதியானம் 12 மணிக்கு வரும் பாருங்க. இப்போ சூரியன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் மே மாதம் இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதான் சொல்கிறாங்க, சூரியனை காட்டிலும் அந்த ஒளி எப்படி இருந்துச்சு? அதிகமான. அப்படின்னா நான் நினைக்கிறேன் ஒரு 10 சூரியன் வந்து எப்படி இருக்கும்? பயங்கரமான வெளிச்சம், பயங்கரமான வெளிச்சம். இந்த வெல்டிங் ஷாப்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த வெல்டிங் பற்ற வைப்பாங்கல்ல, அந்த வெளிச்சத்தை அந்த வெல்டிங் பற்ற வைக்கிற காரனே வந்து பார்ப்பான். அப்படி பார்ப்பான் தெரியுமா? கூலிங் கிளாஸ் போட்டுருப்பான், இல்லை கண்ணாடி வச்சுருப்பான். ஏன்? மனுஷன் அவனுடைய அறிவினால தயாரிக்கப்பட்ட அந்த வெல்டிங்கையே அவனால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியலையே. ஆனால் இந்த சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கி நம்ம எல்லாம் ஆளுகை செய்கிற நம்முடைய தேவாதி தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் தெரியுமா? வெளிச்சமாய் ஒளி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, ஒரு தூதனுடைய மகிமையை காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கிற சூரியனை காட்டிலும் நம்முடைய தேவாதி தேவனுடைய வெளிச்சம் பயங்கரமான ஒரு வெளிச்சத்திலே, அதான் பைபிள் சொல்லுகிறது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. நான் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி பயந்து எதை பத்தி பயம்? பிசாசை பார்த்தா. சில பேருக்கு இருட்டை பார்த்தாலே எனக்கு அந்த பயம், அந்த பயம் இல்லை. எதிர்காலத்தை குறிச்ச பயம். என்ன பயம்? நல்ல வேலை கிடைக்குமா? நல்ல சம்பளம் கிடைக்குமா? ஒரு நல்ல வேலைக்கு நான் போவேன்னா, ஒரு பெரிய கம்பெனிக்கு, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பயம். பயந்து வெளியில சொல்ல மாட்டோம், வெளியில பார்த்தா காமிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. 10 பேர் வந்தாலும் அச்சுட்டி போடுற மாதிரி பேசுறது ரொம்ப பயங்கரமா பேசுறது. ஆனா உள்ளுக்குள்ள என்ன தெரியும்? பயம். பயம் பாருங்களேன். 1993 ஆண்டவர் ரட்சித்தாரு. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். டிசம்பர் 13ஆம் தேதி ஞானஸ்தானம் எடுத்தேன். இந்த மாதம் தான் டிசம்பர் 13 நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். கிட்டத்தட்ட ஆண்டவருக்கு ஏற்றுக்கொண்டு எனக்கு 32 ஆண்டுகள் நிறைவாக கர்த்தர் கிருபை நடத்தி கொண்டு வருகிறார். 32 years was completed. ஏற்றுக்கொண்டேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இதுவரையிலும் கர்த்தர் காத்து வருகிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம். ஜனங்களை பார்க்கும்போது, தேவ ஜனங்களை பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம். சபைக்கு போனால் ஒரு பெரிய சந்தோஷம். பாஸ்டருடைய செய்தியை கேட்கணும்னு சொல்லி நைட்டே என்ன பண்ணுவேன், அந்த சனிக்கிழமையிலே போய் நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட பேசி ஞாயிற்றுக்கிழமையில ரொம்ப சுறுசுறுப்பாக சைக்கிள் எடுத்து கிளம்பி அவ்வளோ சந்தோஷம். சபைக்கு போனால் அவ்வளோ சந்தோஷம். போயிட்டு அங்கேயே உட்காந்து எப்போ முடிக்கிறாரோ முடிப்பார். 16 ஆகும்.
அதுக்கப்புறமா சந்தோஷமா வீட்டில் புறப்பட்டு வருவேன். மத்தியானம் ஊழியத்துக்கு போவேன். ஊழியம் செய்யறது ஒரு சந்தோஷம். அப்படி வாழ்க்கையை தேவன் மாற்றினார். இப்படி வாழ்ந்து வருகிற காலத்துல 9 மாசம் எனக்கு வேலையே கிடைக்கல. வியாபாரம் பண்ண வேலை ஃபெயிலியர். வேலைக்கு போன ஷட்டரை இழுத்து மூட்டாங்க. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனரா ஆசை காமிச்சு மோசம் பண்ணிட்டார். 5000 ரூபாய் சேலரி கொடுத்துருந்தா 95ல் இவரை நம்பி திருச்சிக்கும் மதுரைக்கும் போய் சாப்பாடு தண்ணி இல்லாம தங்க சரியான இடம் இல்லாம அந்த கம்பெனிக்காக உழைச்சி ஓனா போனதுதான் மிச்சம். ஆனா வரும்போது 2 மாசம் சம்பளமே கொடுக்கலையா அவரு. போச்சு. கர்த்தருக்கு சொல்றோம், என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி காத்திருந்த. அப்பதான் கர்த்தர் கதவை கட்டினாரு. 9 மாசம் கழிச்சு ஒரு இன்டர்வியூ வந்து அந்த இன்டர்வியூல போய் பாஸ் ஆனாங்க. அந்த கம்பெனியில கர்த்தருக்கு ஒரு நல்ல வேலையை தேவன் கொடுத்தார். அந்த வேலையை தேடி நான் போகல, அந்த வேலை என்ன தேடி வந்துச்சு. அது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பிஸ்டல் கம்பெனி. கோயம்புத்தூருக்கு அது வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, பிஸ்டல் கம்பெனி. அதில் எனக்கு ஆஃபீஸில் எனக்கு வேலை கிடச்சிது. கர்த்தர் சாதர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஒயிட் காலர் ஜாப் எனக்கு வேணும் ஆண்டவரே, உட்கார்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலை வேணும்னு சொல்லி அதே போல் கர்த்தர் கொடுத்தேன். பாருங்க, அந்த கம்பெனிக்கு போகும்போது பாதி நாள் தான் வேலை, பாதி நாள் லீவு. இதுனா என் கம்பெனி, பாதி நாள் வேலை பாதி நாள் லீவு. இந்த மேனேஜர் வந்தாருன்னா காலையில் வந்து இருப்பாரு, மதியம் ஒரு 12 மணி ஆனால் போயிடுவார். சாப்பிட்டோம்னா ஃபுல் ரெஸ்ட். இந்த பைபிள் இருக்குல்ல, டெய்லியும் பேக்கில் போட்டு எடுத்து போயிடும். அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், அந்த பக்கம் ஃபுல்லாக சூப்பர்வைசர் உட்காந்துருப்பாங்க, எல்லாம் பிராமின்ஸ் எல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ள போனால் ஒர்க் ஷாப்பில் ஃபுல்லாக ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தா கம்பெனியில் கோலி விளையாடணும். வாடா பெட்டு கட்டலாம், கோலி. இவங்க கூட நான் சோகாசம் வைக்க முடியும். அதனால பைபிள் எடுத்துட்டு போயிடுவேன். நேரம் ஈவினிங் மத்தியான டைமில் ஃப்ரீ உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வேலையை ஃபஸ்ட்டு கொடுத்தாரு. அடுத்தது என்னாச்சு, இந்த வேலையை காட்டிலும் இன்னொரு வேலைக்கு போன ஸ்தாபனத்தில் அங்கே பார்த்தோம்னா அது கூட கிடையாது வேலை. ஒரு மாசத்துல ஒரு 2 நாள் 3 நாள் வேலை இருக்கும், அவ்வளோதான். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவுங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ். இப்போ சமீபத்தில் ஒரு தடவை பார்த்தேன், என்னப்பா சபைக்கே வரல, ஏன் பாரு ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை வச்சிருக்காங்க சார் ஐயா. ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை வச்சிருக்காங்க, ஆனால் சபைக்கு என்னால் வர முடியல அப்படின்னாரு. சரிப்பா, நீ வேலை வச்சு ரைட்டு, நீ சொன்னியா அவங்ககிட்ட? சொல்லலையே. என் கூட வேலை பார்த்தவர் சொன்னாரு, நான் ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டேன், சபைக்கு போவேன், மற்ற நாள் நான் வரேன் அப்படின்னு. அவங்களுக்கு லீவு கொடுத்துட்டாங்க. நீ அது மாதிரி சொல்லு போ, உனக்கும் ஒன்று லீவு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். இதுவரைக்கும் ஆளை காணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு போறவங்க இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட போய் ரெஸ்ட் இல்லாம போய் கஷ்டப்படுறாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க தயவா, சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு. சனிக்கிழமையான உபவாசம் ஜெபம், ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சு ஊழியம். சூப்பரா கர்த்தர் மேட்ச் பண்ணிட்டாரு. கர்த்தர் நிம்மதியா போயிட்டு வந்தார். 3வது இன்னொரு ஸ்தாபனத்தில் வேலையை கொடுத்தாரு. அங்க பாத்தீங்கன்னா பாதி நாள் ஸ்கூலு, பாதி நாள் லீவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாட்டர்டே சண்டே லீவு. வீட்டுக்கு வாடகை கொடுத்தாங்க, சம்பளம் கொடுத்தாங்க, ஒய்ஃபுக்கும் சம்பளம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா ராஜா மாதிரி அங்கே இருக்கு. அன்பார்களே, இதெல்லாம் ஏன் சொன்னா, எந்த வேலையை குறித்து நான் பயந்தனோ, வேலைன்னா இதான் வேலை கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவர் வேலையை கொடுத்து ஆண்டுடைய ஊழியத்தை அதிக நேரத்தை செய்ய கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்வார். உங்க வேலையில ஒரு இளைப்பாறுதலை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க வாரந்தோறும் உபவாசம் பண்ணி ஜெபம். நான் உபவாசம் பண்ணி ஜெபிச்சேன். சனிக்கிழமையான உபவாசம் காலையில் ஃபுல்லாக 1.5 மணி நேரம், 1.5 மணி வரைக்கும், 2 மணி வரைக்கும் உபவாசம் பண்ணி ஜெபிப்போம். வாரந்தோறும் ஜெபிப்போம். பாருங்க, அந்த வேலையெல்லாம் எதெல்லாம் பெருசாக மழையாக நினைச்சிடும் அப்படியே படிப்பாக ஆகி விட்டார் ஆண்டவர்.
அதுபோல உங்க பாரத்தை அவர் சுமப்பார், நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. இது ஒரு சின்ன காரியத்தை தான் நான் சொன்னேன். பயந்ததுனால எந்த காரியத்துக்காக நீங்க பயப்படுறீங்க? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தூதரை தேவன் அனுப்பி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தெரியுமா? அந்த கிறிஸ்துமஸ் நாளிலே பயப்படாதிருங்கள். உங்க காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படாதிருங்கள். நான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ற, நான் இருக்கிறேன். மலை போல இருக்கிற பிரச்சனை பனி போல விலகி போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது பாருங்க, 30வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக இயேசு இருக்கிறார். புற ஜாதி யார்? புற ஜாதி யார்? புற ஜாதி இஸ்ரவேல் ஜனங்களை தவிர்த்து உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் என்னது? புற ஜாதி தான். புரியுதா உங்களுக்கு? நம்ம நீ எந்த ஜாதின்னு கேட்பாங்க. நாயகரா அப்படின்னு, முஸ்லீமா, அல்லேலூயா, எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த உலகத்துல எல்லாம் இருக்கு. ஆண்டவர் ஜாதிகளை படைக்கல. யார் ஜாதியை படிச்சது தெரியுமா? யார் படிச்சது? மனுஷன் தான். மனுஷன் தான் படிச்சான். அந்த ஜாதி இந்த ஜாதி ரெண்டு ஜாதி, ஆண் ஜாதி பெண் ஜாதி ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, புற ஜாதிக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? ஒளியா இருக்கின்றார். அல்லேலூயா. அப்போ ஏன் ஒளியா இருந்தார்? புறஜாதிக்கு ஏன் ஒளியா இருந்தார்? ஏன் ஒளியா இருந்தாரு? யார் சொன்னது? சூப்பர். புறஜாதி எங்க இருந்தாங்க? இருள் இருக்கிறாங்க. இயேசு பிறக்கிற வரைக்கும் எங்க இருந்தாங்க? கால் இருள், அந்தகாரம். அந்த இருள்ல இருக்கக்கூடிய ஜனங்கள். அதான் பைபிள் அழகா சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கிளாப் பண்ணுவோமா? நீங்க நம்ம எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஒரு காலத்துல எங்க இருந்தோம்னா அந்தகாரத்தில் இருந்தோம். இந்த அந்தகாரம் இருள் எதை காண்பிக்கிறது அப்படின்னு கேட்டா, சொல்லப்பட்டிருக்கு பாவம், சாபம், அப்புறம் கடன், தோல்வி, பயம், நோய், வியாதி, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் என்னது? அந்தகார இருள். அந்தகார இருள். இதெல்லாம் ஆண்டவர் படைக்கல. பிசாசு என்ன பண்றான்? 100க்கு 99.99% நோய், பலவீனங்கள் பிசாசுனால. இருள், இருள், பாவ இருள், அந்தகாரம். தெரியல. ஜனங்களுக்கு எந்த வழியும் தெரியல. எந்த வழியில போனா நன்மையை பெற்றுக்கொள்ளலாம், எந்த வழியில போனா நான் எதிர்பார்க்கிற நிம்மதி கிடைக்கும் தெரியுதா? ஏன் தெரியல? காரணம் தெரியுமா உங்களுக்கு? எதனால தெரியல? கண் இருக்குதா உங்களுக்கு? இருக்கு. காது இருக்குதா? இருக்கு. கண் இருந்தும் அவங்களால என்ன பண்ண முடியல? காது இருந்தும் அவங்களால என்ன பண்ண முடியல? காரணம் தெரியுமா?
இறுதி இருக்குது, அவங்களால என்ன பண்ண முடியல, உணர முடியல. காரணம் சொல்லட்டுமா? ரெண்டு கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். ரெண்டு கொரிந்தியர் தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகள்னா யாரு? இந்த புறஜாதி. அவிசுவாசிகள் ஆகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய கண்களை மனதை உண்டாக்கினார். இவ்வளவுதான். என்ன பண்ணா? இந்த பிரபஞ்சத்தின் தேவன் யாரு? பிசாசு. அந்த பிசாசு என்ன பண்ணா தெரியுமா? அவர்கள் உணராதபடி, தெரிந்து பார்க்க முடியாதபடி அவருடைய மனதை என்ன பண்ணி வச்சுக்கிறான்? கண்ணை கூட ஆகலங்க. ஆமா, அவன் கண் எல்லாத்தையும் பார்க்கறான். ஆனா என்ன கூட பண்ணி வச்சுக்கிறான்? மனதை. இந்த மனதுக்குள்ள அவனுக்குள்ள இருள் இருக்கு. பைபிள் சொல்லுகிறது, இந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு. அல்லேலூயா. அப்போ இந்த சுவிசேஷம் என்பது என்னது? சுவிசேஷம் என்பது ஒளி. சொல்லுங்க. சுவிசேஷம் என்பது வெளிச்சம், ஒளி. புரியுதா? இந்த வெளிச்சம் அவர்களுக்குள்ள போகாதபடிக்கு இந்த பிசாசு என்ன பண்றான்? இப்ப நல்லா தெரிஞ்சுங்க, இந்த பிரபஞ்சத்துல ஒரு தேவன் இருக்கிறான். அப்போ வரக்கூடிய ஆசீர்வாதத்தை, ஜனங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை, ஜனங்களுக்கு வரக்கூடிய அந்த வெளிச்சத்தை, அந்த பிரகாசத்தை அவன் என்ன பண்றான்? அதுதான் அவங்களால பாவத்தை விட்டு வெளியே நிம்மதியை தேடி 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 அலைகிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு என்ன கிடைக்கல? சமாதானம், சந்தோஷம் கிடைக்கல. பார்த்தீங்களா? இதுதான் பாவத்தினுடைய வல்லமை. என்னது? பாவத்தினுடைய ரெண்டு வல்லமை இருக்கு. ஒன்று சர்வ வல்லமை, இன்னொரு வல்லமை. அந்த வல்லமை என்னன்னா பாவத்தின். ஆனா இந்த பாவத்தின் வல்லமையை மனுஷனால என்ன பண்ண முடியல? மேற்கொள்ள முடியல. He cannot overcome sin. அவனால மேற்கொள்ள முடியல. என்னமோ செய்து பார்க்கறான், உருள்றான், பிறல்றான், கால்நடையா நடக்கிறான், என்னென்னமோ செய்து மருந்து குடிக்கிறான். சில பேர் சொல்றாங்க, ஐயா ஒரு மருந்து வைக்குது, அந்த மருந்தை குடிச்சாங்கன்னா அவங்க குடிக்க மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? என் புருஷன் குடிச்சே இல்லையா, அவங்க போய் அந்த மருந்து வாங்கி கொடுக்கலான்னு இருக்கிறாங்க. குடிய நிப்பாட்ட முடியலையா? எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அந்த ஒரு மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மருந்தெல்லாம் போட்டு பார்த்தேன். ஆனாலும் என்ன பண்ண முடியல? குடிய. நான் சொல்றேன் தெரியுமா, நீங்க பாவத்தினுடைய அந்த நோயை விலக்குவதற்கு உலக ரீதியாய் கண்டுபிடிக்கப்பட்ட எந்த மெடிசனை நீங்க யூஸ் பண்ணாலும் அதை என்ன பண்ண முடியாது? அழிக்கவே முடியாது. பாவம் என்கிற வியாதி நீங்குவதற்கு இந்த பூமியில எந்த டாக்டராலும் கண்டுபிடிக்க முடியாத மெடிசன் சோதரம். ஆனா நம்ம தேவன் ஒரு மெடிசனை கண்டுபிடிச்சாரு. அது என்ன மெடிசன் தெரியுமா? அல்லேலூயா. அந்த சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தின் ஒளி யார் மனதில் போய் படுதோ, யார் மனதிலே அது வருகிறதோ, அப்பொழுது அந்த காரிருள் அவர்களை விட்டு விலகி போகும். அந்த நோய், அந்த பாவம் அவர்களை விட்டு நீங்கி போகும்.
இந்த சுவிசேஷத்தின் மகிமையான ஒளி அவர்களுக்குள்ள வரும் பொழுது அது கிரியை செய்து அவர்களுடைய அந்தகாரத்தை நீக்கி அவருடைய உள்ளத்தை என்ன பண்ணுதான்? அதே அதிகாரத்தில் கீழே வாசிங்க. உங்களுக்கு இன்னும் நான் தெளிவா சொல்றேன். நாங்கள் எங்களையே பிரசங்கிக்காமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். சரி, கீழே படிங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை இருங்க. இயேசு கிறிஸ்துவின் முகத்திலே இருக்கக்கூடிய அந்த அறிவாகிய என்ன ஒளி? நல்ல கவனிச்சுங்க. ஒளின்னா சும்மா தீபம் அதுதான் ஒளி நினைச்சுட்டு இருக்கீங்களா? அது கண்ணால பார்க்கக்கூடியதான். ஆனா நான் சொல்ற ஒளி அந்த ஒளி அல்ல. என்ன ஒளி தெரியுமா? இயேசு கிறிஸ்துனுடைய முகத்திலே வீசப்படுகிற அந்த அறிவாகிய உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான். இயேசுவை தங்கள் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு தேவன் கிருபையாய் அந்த அறிவின் ஒளியை உங்கள் இருதயத்திலே பிரகாசிக்க பண்ணினார். கை தட்டி கட்டளை சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகிமையான அறிவாகிய ஒளி உங்கள் இருதயங்களிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. கீழே வாசிமா. ஒளி தோற்ற பண்ணம் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை யாரால உண்டாகல? மனுஷனால உண்டாகல. மனுஷனால உண்டாக முடியாது. நான் சொன்னேன் இல்லையா? எந்த டாக்டராலும் உண்டாக்க முடியாது, எந்த சயின்டிஸ்டாலும் உண்டாக முடியாது. அதான் சொல்றாரு, மனுஷனால் உண்டாகாமல் படிங்க. தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி எந்த பொக்கிஷத்தை? சுவிசேஷம் என்கிற அந்த ஒளியாகிய பொக்கிஷத்தை மண் பாண்டங்களாகிய எங்கள் மண் பாண்டங்களிலே இந்த இருதயத்திலே பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒளி பார்த்தீங்களா? யாரும் கொடுக்க முடியாது. You cannot compare the light of God. ஆண்டவருடைய மகிமையான ஒளி அந்த இருதயங்களிலே பிரகாசிக்கும். அதனாலதான் பாருங்களேன், இந்த ஒளி மகிமையால் பிரகாசிக்கிறதுனால அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு பயமுறுத்தினாங்க. இனி நீ இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு நீ பிரசங்கிக்க கூடாதுன்னு சொல்லி பயமுறுத்தினாங்க, அடிச்சாங்க. நீ என்ன செய்தாலும் சரி, இந்த ஆண்டவரை நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஜனங்களுக்கு சொல்லுவோம். ஏன் அந்த தைரியம் வந்துச்சு? ஏன் அந்த வல்லமை உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு கேட்டா, இந்த மண் பாண்டத்திலே அவர்கள் பெற்றிருக்கிற இந்த ஒளிய தங்களுக்குள்ள அடக்கி வைக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. முடியாம இந்த வெளிச்சம் என்ன பண்ணுதுன்னா, பூரா ஜாதியாருக்கு பிரகாசிக்கும்படிக்கு அவர்கள் போய் எங்கும் பிரசங்கம் பண்ணார். ஹல்லேலூயா. யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தேவன் ஒன்றை கொடுத்து விட்டால் எந்த மனுஷனும் அதை தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எல்லாமே மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டவைகள் எல்லாம் தடை செய்யப்பட்டு மூடப்பட்டு அப்படியே அமுங்கி போய்விடும். ஆனால் தேவன் ஒன்றை ஏற்படுத்தினால் அதை யாராலும் என்ன செய்ய முடியாது. அதான் பைபிள்ல ஏசாயா சொல்றாரு, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? கர்த்தர் செய்ய நினைத்ததை யாராலும் என்ன பண்ண முடியாது. ஹல்லேலூயா. இந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி எத்தனை பேருக்கு வேணும்? கை தூக்குங்க. இந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி என்னுடைய இருதயத்திலே பிரகாசிக்கணும் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? கை தூக்குங்க. ரீபாலா தூராவா
ஓ நான் அந்த காலத்துல இருக்க மாட்டேன், இந்த ஒளியிடத்துல வருவேன், இந்த அறிவாகிய ஒளி எனக்குள்ள பிரகாசிக்கும் என்று சொல்லுங்க. எத்தனை பேர் கை தூக்குங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஜெபிப்போம். அப்படியே கண்களை மூடி இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இந்த அறிவாகிய மகிமையின் ஒளி உங்கள் இருதயத்திலே பிரகாசிக்கும்படிக்கு இயேசு இந்த பூமியிலே அவதரித்து வந்தார். இயேசு இந்த பூமிக்கு வெளிச்சமாய் வந்தார். ஆகையால் புறஜாதிக்கு அவர் வெளிச்ச ஒளியாக, இஸ்ரவேலுக்கு மகிமையாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புறஜாதியாருக்கு ஒளியாய் வந்த இந்த இயேசு கிறிஸ்து என்னிலே உதிக்கட்டும் என்று சொல்லுகிறவர்கள் என்னிலே உதிக்கட்டும். நான் அந்த காலத்தில் இருக்கிறேன், நான் இருள இருக்கிறேன், ஓ பாவத்தில் இருக்கிறேன், எனக்குள்ள சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பிசாசின் பிடியில இருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு இதய கதவை தட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு இதயத்தை திறக்க நினைக்கிறார். உன்னை விடுதலையாக்க நினைக்கிறார். உனக்கு ஒரு மகிமையான வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார். நீ சமாதானத்தை எதிர்பார்க்கிற சகோதரே, உனக்கு மெய் சமாதானத்தை கொடுக்க இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். நன்றி. ஹல்லேலூயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவினின்று பாதுகாத்தி உமக்கு நன்றி ஐயா. அழிவினின்று பாதுகாத்தி உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எங்கள் நேசா, உமக்கு நன்றி ஐயா. இயேசுவை சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த ஒளி வேண்டும் என்று சொல்கிறவர்கள் கை உயர்த்துங்க. ரட்சிக்கப்பட்டவங்க கையை கீழே போடுங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்க கை கீழே போடுங்க. எடுக்காதவங்க இந்த ஒளியாக இயேசு எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியே எழுதுங்க. கொஞ்சம் அப்படியே எழுதுறது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தேங்க்யூங்களா, நன்றி ஆண்டவரே. இன்னும் ஆண்டவர் உங்கள் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இன்னும் நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னும் எழும்புங்க, தைரியமா எழும்புங்க. கர்த்தர் உங்களுக்கு வேண்டும். இந்த வாழ்க்கையை, இருளா இருக்கிற வாழ்க்கையை பிரகாசிக்க வேண்டும் என ஆண்டவர் விரும்புகிறார். எழும்புங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நல்ல தருணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகிறது. அந்த தேவன் உங்கள் மகிமை உங்களுக்கு இதயத்தில் பிரகாசிக்க போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். எழுந்து நிற்கிறவர்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பூமியிலே ஒளியாய் வந்தீரப்பா. புறஜாதிக்கு நீ ஒளி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா, உம்மை ஏற்றுக்கொள்ள இந்த ஒளி வேண்டும் என்று சொல்லி விரும்பி எழும்பி இருக்கிறவங்களுடைய இந்த பிள்ளைகளுக்கு நீ வெளிச்சமாய் மாறணும். அவர்கள் இருக்கிற இருள் விலகி போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை அறிவாகி அந்த ஒளி அவர்களுக்குள்ள வீசும்படிக்கு, அவர்களுக்குள்ள இருதயத்தில் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீ கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். உட்காருவோம். God bless you. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 3வது 30ஆம் வசனத்தை வாசிப்போம். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய
உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். அல்லேலூயா. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். உம்முடைய ஜனம் யாருடைய ஜனம்? கர்த்தருடைய ஜனம். கர்த்தருடைய ஜனம் என்று நான் பேசும் பொழுது, வாசிக்கும் பொழுது என் இதயத்திலே ஒரு கேரக்டர் வந்தாங்க. அது யாரும் கேட்டால் மேரி, இயேசுவை பெற்றெடுத்த மேரி. இந்த மேரி சொல்றாங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, வல்லமை உடையவர் மகிமையானவைகளை, வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். இஸ்ரேல் தேசத்தில் பிறந்த அந்த மேரி சொந்த ஜனம், இயேசுவுக்கு சொந்த ஜனம். இயேசுவை பெற்றெடுக்கும்படி மேரியை ஆண்டவர் என்ன பண்ணார்? தெரிஞ்சு கொண்டார். தெரிந்து கொண்ட எத்தனையோ பெண்கள் மத்தியில் மேரியை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவங்க என்ன சொல்றாங்க? இயேசுவை பெற்றெடுத்த தாய் என்ன சொல்றாங்க? இயேசுவை பெறும் பொழுது, அந்த கர்ப்பத்தை சுமக்கும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சோதரம். என்ன சொன்னாங்க தெரியுமா? வல்லமை உடையவர் மகிமையானவைகளை சோதரம். இஸ்ரவேலுக்கு அவர் மகிமையாக இருக்கிறார். சொந்த ஜனத்துக்கு இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரை டினை பண்றாங்க, ஏற்றுக்கொள்ளல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அவங்க மோசே காலத்தில் தான் இருக்காங்க. ஆனால் 144,000 பேர்கள் இஸ்ரேல் தேசத்திலே அவர்கள் இயேசுவுக்காக அவர்கள் வாழ்வார்கள். அல்லேலூயா. அந்த காலம் வரப்போகுது, அந்த காலம் வரப்போகுது. கர்த்தர் இயேசு சீக்கிரமா வரப்போகிறார். இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. இவர்தான் மேசியா, இவர்தான் ரட்சகர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு அவர்கள் ரத்த சாட்சியம் அளிப்பார். அந்த காலம் வரப்போகிறது. அந்தபடி இந்த மரியாள் விசுவாசிக்கிறார். இயேசுவும் வயிற்றுல பிறப்பார்மா அப்படின்னு தேவதூதன் இறங்கி சொல்லும் பொழுது, இந்த மரியாள் அதை விசுவாசித்த பொழுது அவர் சொல்லுகிறார், வல்லமை உடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார். என்ன செய்தார்? இந்த இயேசு மரியாளுக்கு என்ன செய்தார் அப்படின்னு கேட்டா, மரியாளுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஒரு 5 காரியத்தை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 49 படிங்க. சாரி 50 படிங்க. அவருடைய இரக்கம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய இரக்கம். அந்த இரக்கம் தலைமுறை தலைமுறையாக, ஆண்டவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறையாக இருக்கு. இரக்கம். ஒரு டாக்டரை பார்க்க போனேன். அந்த டாக்டர் சொன்னாரு, கோடி ஏமாத்திட்டாங்க, கோடி ஏமாத்திட்டாங்க. அவர் சொல்ற, அவங்க ஒரு கிறிஸ்துவோட தான், கொஞ்சம் கூட பயமே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பயமே இல்லையா? இவ்வளோ காலம் ஆன பிறகும் அவர் சொல்றாரு, ஒரு ஹார்ட் அட்டாக்லையோ எதுலையோ அவன் செத்து போகக்கூடாதா அப்படின்றது டாக்டர். ஆனா பாருங்க, அவங்களும் மனம் திரும்பணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? பார்த்துட்டு அதுதான் தேவனுடைய இறக்கம். மனுஷன் நினைக்கிறான் அவர் செத்து போயிடக்கூடாதா, அந்த டாக்டர் சொன்னது. ஆனா தேவன் சாக கர்த்தர் என்ன பண்ணல, நினைக்கல, அவங்க வாழணும், ஆனா மனம் திரும்பணும்னு சொல்லி அந்த பொறுமையாக. அதுதான் தேவனுடைய. இதுதான் சொல்ற மரியாதை. அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறையா. நீங்க தலைமுறை தலைமுறையா யாருக்கு இருந்துச்சு பைபிள்ல? யாராவது சொல்ல முடியுமா? ஆபிரகாம், அப்புறம் தாவீது.
தாவீது சொல்றாரு, ஒரு விளக்கை நான் ஏற்றுவேன், உன் சந்ததிக்கு ஒரு விளக்கை ஏற்றுவேன், அந்த விளக்கு அணையாது, உன் சிங்காசனத்தை உன் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன். பாருங்க, ராஜாக்கள், யூத ராஜாக்களுடைய பட்டியலை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நல்லா இருப்பான், ஒருத்தன் கெடுதி செய்வான், ஒருத்தர் நல்லா இருப்பான், ஒருத்தன் கெடுதி செய்வான். அப்படியெல்லாம் செய்து கூட பாத்தீங்கன்னா அந்த சிங்காசனம் தாவீதினுடைய குடும்பத்தை விட்டு என்ன பண்ணல, நீண்ட தாவீது கிட்ட என்ன ஆண்டவர் பிராமிஸ் பண்ணாரோ அதை கடைசி வரை என்ன பண்ணது, அதுதான் அவருடைய இரக்கம். அல்லேலூயா. இதுதான் பைபிள் சொல்றது, இஸ்ரவேலுக்கு என் சொந்த ஜனத்துக்கு நான் மகிமையாய் இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு கிடைச்ச இரக்கம் உங்க சந்ததிக்கு கிடைக்கும். அல்லேலூயா. உங்க சந்ததியாய் பைபிள் சொல்லுகிறது 34ஆம் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய இரக்கம் 1000 தலைமுறை மட்டும் இருக்குமா. எத்தனை தலைமுறை? ஆமா. பிதாக்கள் செய்கிற அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அக்கிரமத்தை அந்த 4 தலைமுறை தான் விசாரிப்பாராம். ஆனால் நீதிமானுடைய சந்ததி, ஒரு பரிசுத்த சந்ததியை கர்த்தர் என்ன பண்ணுவார், 1000 தலைமுறை மட்டும் அவர்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1000 தலைமுறை மட்டும் நம்ம பார்க்க முடியும். ஏதோ 2 தலைமுறை 3 தலைமுறை பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு 1000 தலைமுறை வரைக்கும் ஆண்டவருடைய இரக்கம் இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இரக்கம் தேவை? உங்க சந்ததிக்கு இரக்கம் தேவை, கை வைப்பீங்க. இப்படிப்பட்ட பெரிய இரக்கத்தை செய்ய தேவன் காத்திருக்கிற வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு எனக்கு தேவைப்பா? நிறைய பேர் கை தூக்கல. உங்களுக்கு வேணாம், போ வேணாமா? இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல ஆண்டவர் சந்ததிக்கு இரக்கம் செய்யறாருங்க, கை தட்டுங்க. நீங்க இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்றீங்க, ஆகையினால உங்களுக்கு ஆண்டவர் மகிமையா இருக்க போகிறா, உங்களுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்ய போகிறா. இரண்டாவது நான் 51 படிங்க. என்ன செய்யறாரா? பராக்கிரமம் செய்வார். சத்துருக்கள் வந்தால் அவர் பராக்கிரமம் செய்வார். உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் வந்தால் கர்த்தர் அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுவார். ஏன் என்று கேட்டால் நம்முடைய தேவன் யாரு? பராக்கிரமசாலி. அல்லேலூயா. பைபிள் சொல்றது, எரேமியா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி, யுத்தத்தில் வாழ்ந்தவர். அல்லேலூயா. மோசேயை பார்த்து சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும், வேற எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத காரியத்தை உனக்கு நான் செய்வேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரு? பராக்கிரமசாலி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூணாவது பாருங்க, 52 படிங்க. யார உயர்த்துறாரா? 52 தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு உயர்வு தேவையா? இந்த கர்த்தரின் போல் தாழ்மையாக. தாழ்மை என்ன தெரியுமா? அதான் தாழ்மையா? இல்லை யாருக்கு பேசவே மாட்டாங்க, அது தாழ்மையா? எது தாழ்மை? அவங்க வந்தாங்கன்னா இருக்கிற இடமே தெரியாது. அல்லேலூயா. பாக்கி பேர்ல கட்டிட்டு போறாங்க. தாழ்மை என்று சொன்னா கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறது. பெருமை உள்ளவர்களுக்கு பெருமை என்ன அப்படின்னா கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம. அப்ப நம்ம யாருக்கு கீழ்ப்படிக்கணும்? வசனத்துக்கு. யார் வசனத்துக்கு? கர்த்தருடைய வசனம். அப்போ தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்றாரு? அல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில, மோசே வாழ்க்கையில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா
அவங்க ஆடு மேய்ச்சிருந்தவொடனே என்ன பண்ணிட்டாரு? ராஜா. மோசே கூட ஆடு மேய்ச்சாருங்க. யாருக்கிட்ட மேய்ச்சாரு? மாமனார் கிட்ட. மாமனார் கிட்ட வேலை செய்வாங்க. வருவாங்க பிரிஸ்டீஜ் போவோம். அதெல்லாம் நம்ம ஆளுகள் ரொம்ப கெட்டிக்காரங்க. என் மாமா கிட்ட நான் போய் சரி அப்படின்னு செய்து இந்த மோசை என்ன பண்ணுறது தெரியுமா? சில பேர் வேலை செய்யறாங்க, தாழ்மையாக வேலை செய்துட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மோசையுடைய வேலை என்ன வேலை தெரியுமா? கம்ப்யூட்டர் அடிக்கிற வேலை இல்லை, கலெக்ஷன் பண்ற வேலை கிடையாது. என்ன வேலை தெரியுமா செய்தாரு? ஆடு மேய்ச்சிருக்காரு. மாமனார் கிட்ட ஆடு மேய்க்கிறார். சாதாரண வேலை. இந்த ஆடு மேய்ச்சிருந்த மோசையை கத்தர் என்ன பண்ணாருமா? என் ஊழியத்தை செய்யன்னு சொல்லி 6 லட்சம் சிறுவச்சனம் கையில் கற்றுக்கு. இல்லையா? மோசையை தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளனாக இருந்தான். அந்த 6 லட்சம் சிறுவச்சனங்களை தேவன் சொந்தபடியை நடத்தி கொண்டு உயர்த்தினான். பைபிள் சொல்வது அவன் தேவனுடைய சாயலை கண்டான். அல்லேலூயா. தேவனுடைய சாயலை கர்த்தர் உயர்த்தினான். தாழ்வு உள்ளவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நீ ஆடே மேய்ச்சிருந்தாலும் சரி, குப்பை வாரினாலும் சரி, ரோடை கிளீன் பண்ணாலும் சரி, நீ கர்த்தருடைய வசனத்துக்கு நீ பயப்படுறியா? கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உன்னை சும்மா விடவே இருக்கிற நிலையிலிருந்து உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணி மேற்படிக்கு போகிறார். கீழ்படியிலிருந்து உன்னை மேற்படிக்கு தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? தேவ ஜனங்களை தேவன் உயர்த்துகிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இஸ்ரவேலுக்கு கர்த்தர் மகிமையா இருக்கிறார். அல்லேலூயா. 4வது அப்போஸ்தலர் 10:38 படிங்க. 50 என்ன படிச்சோம்? 53 படிங்க. பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி. 3வது என்ன தெரியுமா? நன்மையினால கர்த்தர் என்ன பண்றாரு? எத்தனை பேருக்கு நன்மை வேணும் அப்படின்னு கேட்டா ஒருத்தர் கூட பாக்கி இல்லை. எல்லாரும் என்ன பண்ணுவோம்? கை. ஆனா நன்மையை யார்கிட்ட இருந்து வருதுன்னு கேட்டா கர்த்தர்கிட்ட இருந்து நன்மை வருது. பைபிள் சொல்றது பார்த்தீங்க, இல்லை அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். அவர் எங்கும் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டவர்களை விடுதலையாகவும் சுற்றி திரிந்தார். இயேசு எதற்காக வந்தாரு? நன்மை செய்யும்படி, ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கர்த்தர் இந்த வாக்குறுதியை எடுத்துட்டு போங்க. ஆண்டவர் எனக்கு எதிர்பார்த்த காரியத்துல ஒரு நன்மையை தேவன் தருவார். அல்லேலூயா. கடைசியாக லூக்கா 55 படிங்க. சமுடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். 5வது ஆதரவு, ஜனங்களுக்கு ஆதரவு. அல்லேலூயா. ஆதரவா இருப்பார். 18:10 சங்கீதம் 18:18 சங்கீதம் 18:18 எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். கர்த்தரோ எனக்கு ஒரு ஆதரவா இருப்பார். சந்தோஷமா? கர்த்தர் எனக்கு ஆதரவா இருப்பார். எத்தனை எதிரி வந்தாலும் சரி பயப்படாது. யார் என்ன சொன்னாலும், யார் என்ன நினைச்சாலும் பயப்படாத. இன்னைக்கு மெசேஜ் அதான், பயப்படாத. கர்த்தர் உனக்கு ஆதரவா இருப்பார், பக்கபலமா இருப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் சொன்ன குறிப்பு பயப்படாத. 2வது அவர் ஒளியாய் வந்தார். 3வது இஸ்ரவேலுக்கு அவர் மகிமையா இருப்பார். இந்த மகிமையா இருக்கிறதுல அந்த 5 காரியத்தினால உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம்.